அன்பார்ந்த மாணவர்களே, முதல் 2 வகுப்பிலே நாம் அணிகளை குறித்து நாம் பார்த்தோம். முதல் வகுப்பிலே அட்ஜாயிண்ட் சேர்ப்பணியை பார்த்தோம். 2வது வகுப்பிலே நேர்மாறு அணியை பார்த்தோம், இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதெல்லாம் முதல் பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்குகள். இன்னும் முதல் பயிற்சியில் 15 கணக்குகள் இருக்கிறது. எடுத்துக்காட்டுகளில் 12 கணக்குகள் இருக்கிறது. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.3. ஏன்னு சொன்னால் அட்ஜாயிண்ட்டே பார்த்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். சரி, நேர்மாறு அணி, இன்வர்ஸ் அதை பார்த்துட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். அதனால் அதனுடைய அப்ளிகேஷனுக்கு நான் போயிடும், பயன்பாடு. அப்போது 1.2 ஏன் சார் விட்டுட்டுன்னு கேட்கலாம். 1.2ல் வேறு ஒரு பயிற்சி இருக்குது, அது அணியின் தரம். அது நான் இதுக்கு அடுத்தது நடத்துகிறேன், இது முடித்த உடனே. இப்போ நம்ம சமன்பாடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, சமன்பாட்டை தீர். அங்கே வேறு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே நம்ம மேட்ரிக்ஸ் அணியை பயன்படுத்தி தீர்க்க போகிறோம். இதில் 3 மெத்தட் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 4 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இன்வர்ஸ் நேர்மாறு. 2வது மெத்தட் பேர் கிராமரின் விதி, கிராமர்ஸ் ரூல் அல்லது அணிக்கோவை விதி, டிட்டர்மினன்ட் ரூல் சொல்லுவாங்க. 3வது அணியின் தரம், ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது. 4வது காசியன் மெத்தட், காசியன் முறையில் ஒரு சமன்பாட்டை தீர்த்தல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பயிற்சி 1.3ல் முதல் கணக்கில் ஃபஸ்ட் கணக்கு. இது 2 மார்க்ஸ் தான், ஈஸியாக இருக்கும். நீங்கள் கவனிங்க. நேர்மாறு அணி காணல் முறையில் தீர், சால்வ் யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அதுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். சமன்பாட்டை அணியாக மாற்றிருக்கிறேன். எப்படி அணியாக மாற்றிருக்கிறேன்? அந்த எக்ஸினுடைய கெழு கோஎஃபிஷியன்ட், ஒய்னுடைய கெழு கோஎஃபிஷியன்ட், அதெல்லாம் எடுத்து நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் பாருங்க, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்காங்க, 2 இருக்குது, ஒய்க்கு முன்னாடி 5 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 2, இந்த 2 எங்கே இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி. இந்த 5 எங்கே இருக்குது, ஒய்க்கு முன்னாடி. அடுத்தது எக்ஸுக்கு முன்னாடி 1 இல்லைன்னு சொல்லக்கூடாது, 1 இருக்குது. எக்ஸே இல்லைன்னா நீங்கள் 0 போடலாம். எக்ஸ் இருந்தால் 1, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 2. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன செய்யணும், எக்ஸையும் ஒய்யும் எழுதணும், ஈக்குவல் டு பண்ணணும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன நம்பர் இருக்குது, -2ம் -3யும், அதை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இப்போது இதுக்கு நம்ம பேர் வைக்க போகிறோம். என்ன பேர் வைக்க போகிறோம்? ஒரு அணிக்கு ஏ ஃபஸ்ட் அணி, 2வது அணிக்கு எக்ஸ், ஈக்குவல் டு 3வது அணிக்கு பி. இது ஏன் எக்ஸ்ன்னு வச்சோன்னா XY இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு வச்சோம். அடுத்தது பாருங்கள், பெருக்கல் ஏ இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும், வகுத்தல் ஏவாயிடும். மல்டிப்ளிகேஷன் ஏ, டிவிஷன் ஆகிடும். இப்போ இந்த கீழே இருக்கிற ஏவை மேலே கொண்டு போக போகிறோம். அப்போ என்ன ஆகும், ஏ இன்வர்ஸ் பி. கீழே இருக்கிற ஏ மேலே போனால் ஏ இன்வர்ஸ் பி ஆக மாறிவிடும். இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் என்பது தான் நேர்மாறு அணி, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, A inverse equal to 1 by determinant A into adjoint of A. இதில் நம்ம ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்கணும், அணிக்கோவை A. டிட்டர்மினன்ட் A எவ்வளோ, இதான் அணிக்கோவை மாத்திரம் 2, 5, 1, 2 அதை எழுதி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை என்ன செய்யணும், குறுக்கு பெருக்கல் செய்யணும். குறுக்கு பெருக்கல் செஞ்சால் என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் E2 4, O5 5, நடுவில் என்ன போடணும்னு சொன்னேன், மைனஸ். 4ல் 5 கழிச்சா -1, 4ல் 5 கழிச்சா -1. இப்போ நம்ம யாரை கண்டுபிடிச்சிட்டோம், டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதான் ஏ இல்லையா. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு என்ன செய்யணும், மூலை விட்டத்தின் உறுப்புகளை மாற்று, இன்டர்சேஞ்ச் த டயகனல். அடுத்தது மாற்றக்கூடாது, குறிய மாற்றணும். அப்போ இதை மாற்றினா அங்கேயும் 2 தான் வரும், இங்கேயும் 2 தான் வரும். இங்கே -5, இங்கே -1 பாருங்கள். ஸோ வந்துச்சு 2, 2, -5, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அணிக்கோவை ஏ எவ்வளோனா -1 போட்டாச்சு. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எவ்வளோனா 2, -5, -1, -2 போட்டாச்சு. இப்போ இந்த 1 by -1 எவ்வளோன்னு சொன்னால் -1 தான். 1 by -1 எவ்வளோ, 1 by -1 அதை கொண்டு உள்ள பேருக்கு -2, -, +5, -, +1, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ நம்ம யாரை கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும், இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. அதை இன்னொரு வாட்டி வேணால் நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி எழுதிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி.
எக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், மேலே போய் பாருங்கள். எக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், எதுக்கு பேர் எக்ஸ்ன்னு வச்சோம், எக்ஸ்ஒய்க்கு பேர் எக்ஸ்ன்னு வச்சோம். அதனால் எக்ஸுக்கு நேராக எக்ஸ்ஒய் எழுதிக்கணும். ஏ இன்வர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சது. அடுத்தது பி. பி எதுக்கு பேர் வச்சோம் நம்ம, -2 -3 தான் பின்னு பேர் வச்சோம். அதை கொண்டாந்து இங்கே எழுதிக்கிட்டு இப்போ பெருக்கலாமா. எப்படி பெருக்கணும், ரோவும் காலமும் நிறையும் நிரலும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் E2 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் I3 15 1 இன்ட்டு -2 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் E3 6. 4ல் 15 போனால் -11, 6ல் 2 போனால் 4. அவ்வளோ. இப்போது இந்த பக்கம் என்ன இருக்குது, எக்ஸும் ஒய்யும் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -11, ஒய் ஈக்குவல் டு 4. இதுதான் தீர்வு, சொல்யூஷன். -11,4 எழுதி முடிச்சிடணும். ஸோ இது ஒரு 2 மார்க்ஸும் இதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 3 மார்க்ஸ் சம்முக்கு போக போகிறோம். இந்த கணக்குக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தோம், நேர்மாறு அணி முறை மூலம் தீர்த்தல். சால்வ் பை யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். 2 மார்க் கொஸ்டின் நடத்திட்டேன். இப்போ நான் எழுதியிருக்கிறது 3 மார்க் கொஸ்டின். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய் ஜெட் இருக்குது. போன கொஸ்டினில் எக்ஸும் ஒய்யும் தான் இருந்தது. ஸோ இதை பார்த்து நீங்கள் பெருசாக இருக்குன்னு பயந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இதை ஈஸியாகவே நம்ம செய்யலாம். இந்த மெத்தட்லாம் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், XYZ விட்டுட்டு நம்பர் எழுத சொன்னேன். XYZ விட்டுட்டு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 2 3 -1 எழுதணும். ப்ளஸ் போடக்கூடாது, ஆனால் மைனஸ் இருந்தால் மைனஸை சேர்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. 1 1 1 1 1 1. அடுத்த ஈக்குவேஷனில் போங்க, என்ன இருக்குது, 3 -1 -1 3 -1 -1. ஸோ கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு. அடுத்தது எதை எழுதணும், எக்ஸ் ஒய் ஜெட் எழுதணும். மூணாவது நம்பர் எழுதணும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 9 9 -1. ஸோ இப்போ நம்ம செஞ்சது என்ன, சமன்பாட்டை அணிகளாக மாற்றணும். ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸாக மாற்றியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கே 1 மார்க் கொடுத்துருவோம், இதுக்கே 1 மார்க் கொடுத்துருவோம். ஓகேவா. இப்போ நம்ம பேர் வைக்கணும். இதுக்கு பேர் ஏ, இதுக்கு பேர் எக்ஸ், இதுக்கு பேர் பி. பேர் வச்சாச்சு. அடுத்தது என்ன செஞ்சோம், எக்ஸை நிறுத்திட்டோன்னா பெருக்கல் ஏ, இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஏ, பி பை ஏ ஆகும்னு சொன்னேன். அல்லது இது எப்படி எழுதலாம்னு சொன்னேன், மேலே ஏவை கொண்டு போனால் ஏ இன்வர்ஸ் பின்னு எழுதலாம்னு சொன்னேன். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ யாரை கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, 1 அணிக்கோவை ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது ஃபார்முலா. ஸோ ஒரு ப்ராக்கெட்குள்ள கூட போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஏ. அணிக்கோவை ஏக்கு அணி ஏவை பார்த்து எழுதுன்னு பார்க்கலாம். 2 3 -1 1 1 1 2 3 3 -1 -1. இதை விரிவுபடுத்தணும், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எப்படி, ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கோ, 2 2னுடைய காலத்தையும் ரோவையும் விட்டுடு. 1 இன்ட்டு -1 -1, நடுவில் நாமே மைனஸ் போடணும். 1 இன்ட்டு -1 -1, அந்த மைனஸ் இதோட சேர்ந்து +1, நடுவில் என்ன போட சொன்னேன், மைனஸ். இப்போ எதை எடுத்துக்கணும், 3 3யோடைய காலத்தையும் ரோவையும் விட்டுடணும். 1 இன்ட்டு -1 -1, நடுவில் என்ன போடணும்னு சொன்னேன், மைனஸ் போடணும்னு சொன்னேன். எதை பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்கள், 3 3யோட காலத்தையும் ரோ விட்டாச்சு. 1 இன்ட்டு -1 -1, நடுவில் மைனஸ் போட்டாச்சு. 1 3s are 3. இப்போ அடுத்ததில் ப்ளஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் அப்படியே எழுதணும், செகண்டும் அப்படியே தான் எழுதணும், ஆனால் நடுவில் மைனஸ் பண்ணணும். தேர்டு இருக்கிற நம்பர் -1, அதுக்கு முன்னாடி ப்ளஸ் பண்ணணும். போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள், -1ஓட காலத்தையும் ரோவையும் விட்டுடணும். காலத்தையும் ரோ விட்டாச்சு. 1 இன்ட்டு -1 -1, நடுவில் மைனஸ். 1 3s are 3. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். 1ல் 1 போச்சுன்னா 0, 0 இன்ட்டு 2 0, -1 -3 -4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 3 12, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1. இங்கே பாருங்கள், -3 -1 -4. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான், அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் ப்ளஸ். அப்போ 1 4 4, 12 4 16. ஸோ இப்போ நம்ம யாரை கண்டுபிடிச்சிட்டோம், அணிக்கோவையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். அடுத்தது என்ன செய்யணும், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்பருக்கு கோஃபேக்டர் இணைக்காரணி கண்டுபிடிக்கணும். 2க்கு இணைக்காரணி என்ன செய்யணும், 2ஓட காலம் ரோ விட்டணும். 1 இன்ட்டு -1 -1, 1 இன்ட்டு -1 -1, நடுவில் மைனஸ் போது ப்ளஸ் ஆகிடும். 1ல் 1 கழிச்சா 0.
ஸோ இதை கொண்டு வந்து என்ன செய்யணும், நம்ம இங்கே எழுதணும். ஸோ 0 வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலும் 0 தான், மைனஸ் இருந்தாலும் 0 தான். ரெண்டாவது நம்பர் என்ன, 3. 3யோட காலத்தையும் ரோவையும் விட்டுணும். 1 into -1 -1 ஆச்சா. 3 பார்த்துட்ருக்கோம், காலம் ரோ 1 into -1 ஒரு 3 நடுவில் மைனஸ் போட்டால் ஆன்சர் -4. இங்கே -4 வந்திருக்கு, ஆனால் இங்கே -6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4. மூணாவது என்ன செய்யணும், -1க்கு கண்டுபிடிக்கணும். -1ஓட நிரலையும் நிறையும் விட்டுட்டா 1 into -1 -1. அடுத்தது -1க்கு பார்க்குறோம். 1 into -1 -1 நடுவில் என்ன போடணும், இந்த அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்ததுனால மறுபடியும் சொல்லிக் கொடுக்கல. நான் இப்போ ஃபுல்லாக இங்கே கால்குலேட் பண்ணிட்டேன். இதை கொண்டாந்து நான் இங்கே காப்பி பண்ணிக்கிட்டேன். இந்த நம்பர்ஸ் பார்த்துக்கோ, 0 4 -4 +4 1 11. இது நல்லா பார்த்துங்க, 11 4 -3 -1. இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், இடமாற்று அணி. இடமாற்று அணினா என்ன செய்யணும், நிறையை நிரலாகவும் நிரலை நிறையாக மாற்றணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக மாற்றியாச்சு. 0 4 -4 எழுதியாச்சு. செகண்ட் ரோ 4 1 11 கொண்டு வந்து இங்கே எழுதியாச்சு. 4 -3 -1 கொண்டு வந்து இங்கே எழுதியாச்சு. டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபார்முலா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் பாருங்க. A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/, டிட்டர்மினன்ட் A எவ்வளோ 16, அட்ஜாயிண்ட் ஆஃப் A இப்போ கண்டுபிடிச்சது, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் Bல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படியே பாருங்க பார்க்கலாம். மறுபடியும் இன்னொரு வாட்டி எழுதியிருக்கிற அந்த ஃபார்முலாவை x ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B. x என்றால் என்ன அணி, XYZ என்ற அணி. அடுத்தது A இன்வர்ஸ் எவ்வளோ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 1/16 அந்த அணியை எழுதியாச்சு. அடுத்தது எதை எழுதணும், B எவ்வளோன்னு சொல்லி அங்கே பார்த்தோம். B பாருங்க 9 9 -1, அதை கொண்டாந்து இங்கே எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம். இந்த 1/16 கடைசியில் பார்த்துக்கலாம், இதை குழப்பிக்காத. 1/16 அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் பெருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 into 9 0, 4 9 36, 4 into -1 -4. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வந்துச்சு. இப்போது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அது வாங்க பார்க்கலாம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் என்ன இருக்குது, 4 9 36, 1 9 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 3. தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 9 4 36, 11 இது, 11 9 99 இது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 1. ஸோ ஈக்குவல் டு 1/16 எழுதியாச்சு. 36ல் 4 போனால் 32, 36 9 45 3 48, 99 1 100, 100ல் 36 போனால் 64. இந்த 16 32 அடி, 16 2 30, 16 2 32, 16 3 48, 16 4 64. அப்போ 2 3 4, அதாவது x equal to 2, y equal to 3, z equal to 4. இது வரைக்கும் நம்ம அணிகளை பயன்படுத்தி எப்படி தீர்த்தல் என்று பார்த்தோம். இப்போ நம்ம படிக்க போகிறது அணிக்கோவை முறை, டிட்டர்மினன்ட் ரூல் அல்லது டிட்டர்மினன்ட் மெத்தடை பயன்படுத்த போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கிராமர்ஸ் ரூல். கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர். இப்போ நம்ம போக போகிறது எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம் செய்ய போகிறோம். இது 2 மார்க்ஸ் சம் தான். இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது பாருங்கள். +16 இங்கே இருக்குது, இதை முதல்ல அந்த பக்கம் கொண்டு போனால் -16. அதேமாரி இங்கே என்ன இருக்குது, -7 இருக்குது, அது அங்கே கொண்டு போனால் +1. அதை மாற்றிட்டு தான் நீங்கள் கணக்கு செய்ய ஆரம்பிக்கணும், இல்லைனா எல்லாம் தப்பாக போயிடும். நான் உங்களுக்கு போன மெத்தடில் 2 சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதுலேயும் இந்த மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா அதை முதல்ல இந்த பக்கம் கொண்டு போயிட்டு செய்யுங்க, தப்பு விட்டுருவீங்க. இப்பயே சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அணிக்கோவை முறைனா என்ன செய்யணும் அப்படின்றத கவனிங்க. முதலாவது நம்ம டெல்டான்னு பேர் வச்சுக்கணும். டெல்டானா என்ன செய்யணும், நல்லா கவனிங்க. XYயை விட்டுட்டு நம்பரை மட்டும் எழுதிக்கோ. என்னென்ன நம்பர் இருக்குது, 5 -2. அடுத்தது இங்கே பாருங்கள், 1 3, 1 3 எழுதியாச்சா. இப்போ என்ன செய்யணும், குறுக்கு பெருக்கல் பண்ணணும். எப்படி செய்வ, 3 5 15, நடுவில் என்ன பண்ணணும், மைனஸ்.
1 into -2 -2 அது சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும் +2. ஸோ 15 2 17 டெல்டா கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். XYயை விட்டுட்டு நம்பர் என்னென்ன நம்பர் சொல்லுங்கள். 5 -2 1 3 எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் என்றால் எக்ஸை விட்டுணும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் எழுதணும். நான் அதை முதல்ல எழுத மறந்துட்டேன், இப்போ எழுதிக்கிறேன். 5x - 2y ஈக்குவல் டு -16. ஓகேவா. ரெண்டாவது ஈக்குவேஷன் x + 3y -7 அந்த பக்கம் வந்தால் +7. அப்போது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்னடா இருக்குன்னு கேட்டால் -16ம் 7 இருக்குது. அதை கொண்டாந்து என்ன செய்யணும்னா எக்ஸுக்கு பதிலாக எழுதணும். ஏன்னா டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எதை எழுதணும்? -16ம் 7ம். அடுத்தது ஒய் தான் எழுதணும். ஒய்க்குரிய நம்பர் -2ம் 3ம். -2 3. ஓகேவா. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். -16 3 -48 நடுவில் மைனஸ் போடணும். 7 × -2 -14 இதோட சேர்ந்த +14. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க, என்ன வரும்? எட்டில் 4 போனால் 4, 1ல் -4 போனால் -3 34. இப்போ நல்லா கவனிச்சுங்க. இங்கே என்ன வந்திருக்கு? 17, இங்கே 34. பொதுவாகவே டெல்டா 17 அப்படின்னா இது 17 வரலாம், -17 வரலாம், 34 வரலாம், -34 வரலாம், இப்படி தான் வரும். மாறி வரவே வராது. அப்படி வந்தால் அதனுடைய மடங்காக தான் வரும். நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய்னா ஒய்யை விட்டுடு. எதை விட்டுடு? ஒய்க்குரிய நம்பர் என்ன? -2ம் 3யும் விட்டுடு. அதுக்கு பதிலாக ஒய் வரட்டில் எதை எழுதணும்னா -16 இங்கே தானே ஒய் வரும். இங்கே எக்ஸ் வரும், இங்கே என்ன வரும்? ஒய் வரும். இங்கே ஒய் வரட்டில் எதை எழுத சொல்கிறேன்? -16ம் 7ம் எழுதியாச்சு. இப்போது எக்ஸ் வரட்டில் எக்ஸுக்குரியது எழுதிக்கணும். 5 1. ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அணிக்கோவை முறைனா ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டானா XYயை விட்டுட்டு நம்பர் எழுதியாச்சு. என்னென்ன நம்பர்? 5 -2 1 3 எழுதியாச்சு. டெல்டா எக்ஸ்னா எக்ஸை விட்டுட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பரை கொண்டாந்து இங்கே எழுதியாச்சு. ஒய் அப்படியே தான் எழுதணும். டெல்டா ஒய்னா ஒய்யை விட்டுட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் -16 7 எழுதிக்கணும். எக்ஸை அப்படியே எழுதணும். 5 1. இப்போ இதை சுருக்கு பார்க்கலாம். 7 5 35 நடுவில் மைனஸ் பண்ணணும். 1 × -16 -16 என்ன ஆகிடும்? +16 ஆகிடும். அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணு, 51. இப்போது நம்ம யாரை கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய்க்கு என்ன ஃபார்முலானா டெல்டா ஒய் பை டெல்டா. அப்போது டெல்டா எக்ஸ் எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? -34 பை டெல்டா எவ்வளோ? 17. டெல்டா ஒய் எவ்வளோ? 51 பை டெல்டா எவ்வளோ? 17. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 17 2 34, 3 17 51. ஓகேவா. இப்போ இந்த ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். x = -2, y = 3. இதுதான் தீர்வு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 மார்க்ஸ் சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 மார்க்ஸ் சம். தலைப்பு என்ன இருக்கும்? அணிக்கோவை முறையில் தீர்க்க. இங்கிலீஷில் சால்வ் பை யூசிங் டிட்டர்மினன்ட். இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன்? இதுக்கு பேர் இன்னொரு மெத்தட் கிராமர்ஸ் ரூல், கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்க்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணும், அடுத்தது டெல்டா எக்ஸ், அடுத்தது டெல்டா ஒய். இப்போ நம்ம டெல்டா ஜெட்டும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏன்னா இதில் என்ன இருக்குது? ஜெட் இருக்கிறதுனால இது 3 மார்க் கொஸ்டின். ஸோ டெல்டானா என்ன செய்யணும்னு நான் சொன்னேன்? XYZ விட்டுட்டு நம்பர் எழுதிக்கோன்னு சொன்னேன். XYZ விட்டுட்டு நம்பர் என்ன எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 3 3 -1 2 -1 2 4 3 2 எழுதியாச்சு. இப்போது என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கணும், இந்த காலத்தையும் இந்த ரோ விட்டுணும். -2 -5 3 2 6 நடுவில் என்ன பண்ணணும்? -3 3யோட காலத்தையும் ரோ விட்டுடு. 2 4 4 2 8. அடுத்தது என்ன போடு? ப்ளஸ். இப்போ எதை எடுத்துக்கணும்? -1 -1ஓட காலத்தையும் ரோ விட்டுடு. 3 2 6
நடுவில் மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 1 -4, அந்த மைனஸுங்க வந்தால் +4 ஆகிடும். இப்போது இங்கே உங்களுக்கு டவுட் வரும், நல்லா கவனிச்சு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3 எடுத்துக்கணும், காலத்தையும் ரோ விட்டுணும், குறுக்கு பெருக்கல் பண்ணி மைனஸ் பண்ணணும். 3 செட்டு இருக்குது, அதில் நடு செட்டில் மைனஸ், அடுத்த செட்டுக்கு ப்ளஸ், நடு செட்டில் மைனஸ், அடுத்த செட்டுக்கு ப்ளஸ். ஏற்கனவே நான் அதை சொல்லிட்டேன். சரி, இப்போ கவனிங்க, இதனுடைய ஆன்சர் -8, இதோட ஆன்சர் -4, இதோட ஆன்சர் 10. 3 × 8 24, என்ன 24? -24. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 3 12, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், -1 10ஆல் பெருக்குனா 10. அப்போ -24 -10 -34ல் 12 கழி பார்க்கலாம். பெரிய நம்பர் 34, அப்போ மைனஸ் அதுக்கு முன்னாடி மைனஸ் போடு 22. இதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா ஜெட்லாம் கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ டெல்டா எக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. டெல்டா எக்ஸ்னா எக்ஸுக்கு சொந்தமான நம்பரை விட்டுட்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை எழுதணும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 11, 9, 25. இப்போது ஒய்க்கு சொந்தமான நம்பர் அப்படி எழுது, 3 -1 3. ஜட்டுக்கு சொந்தமான நம்பர் -1 2 2. இப்போது நீங்கள் டெல்டா ஒய் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் எதை விட்டுணும், ஒய்யை விட்டுட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் நம்பர் கொண்டு அது இங்கே எழுதணும். இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். டெல்டா செட் கண்டுபிடிக்கணும்னா இதை விட்டுட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் கொண்டு அது இங்கே எழுதணும். எக்ஸும் ஒய்யும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை நான் கண்டுபிடிச்சி எழுதிடுறேன், நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கணும். டெல்டா பார்த்து முடிச்சிட்டோம். டெல்டா எக்ஸ்க்கு என்ன செஞ்சுருக்கிறேன் பாருங்கள், அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பரை கொண்டாந்து இங்கே எழுதியிருக்கிறேன், ஒய் அப்படி எழுதியிருக்கேன், ஜெட் எழுதியிருக்கேன். இதை கண்டுபிடிச்சிட்டேன். இதோட ஆன்சர் எவ்வளோன்னா -44. அடுத்தது நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், டெல்டா ஒய் கண்டுபிடிச்சிருக்கிறோம். டெல்டா ஒய்க்கு எதை நீக்கிருக்கிறோம் பாருங்கள், ஒய் நடு இங்கே எக்ஸ் வரும், இது ஒய் வரும். ஒய்க்குரிய நம்பரை எடுத்துட்டு எதை எழுதியிருக்கிறேன், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பரை கொண்டாந்து இங்கே எழுதியிருக்கிறேன். ஜெட் அதே தான். இப்போ இதை விரிவாக்கம் செஞ்சால் இதனுடைய ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -66. நான் முன்னமே சொன்னேன் இதனுடைய மடங்காக தான் இருக்குன்னு சொன்னேன். இது -22னா இது +22 இருக்கலாம், 44 இருக்கலாம், -44 இருக்கலாம், 66 இருக்கலாம், 88 இருக்கலாம். அப்படி தான் சொன்னேன். 11 கூட இருக்கலாம். ஏன்னா 11 கூட 22னுடைய டிவைசர் தான். சரியா? அதனால் இப்போ இங்கே பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம டெல்டா ஜெட்டை கண்டுபிடிச்சிக்கிறோம். டெல்டா ஜெட்டுக்கும் ஆன்சர் என்ன பாருங்கள், டெல்டா ஜெட்டுக்கு ஆன்சர் -88. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் ஒய் ஜெட்டை கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஒய் ஜெட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஃபார்முலா தெரியும் நமக்கு. என்ன ஃபார்முலா நமக்கு, எக்ஸ்க்கு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய்க்கு டெல்டா ஒய் பை டெல்டா, ஜெட்டுக்கு டெல்டா ஜெட் பை டெல்டா. இதை 3 கொண்டாந்து அங்கே எழுதியாச்சு. கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸை கேன்சல் பண்ணு, 2 22 44. ஒய்யை கேன்சல் பண்ணால் 3 22 66. ஜெட்டை கேன்சல் பண்ணால் 4 22 சார் 88. ஸோ மைனஸ்லாம் கேன்சல் ஆகிடும். அதனால தான் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 3, ஜெட் ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம 3வது தலைப்பை பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு நம்ம என்ன பார்த்தோன்னா, அணியின் நேர்மாறு பயன்படுத்தி திருத்தல், சால்விங் ஈக்குவேஷன் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ரெண்டாவது நம்ம பார்த்தது சால்விங் ஈக்குவேஷன் பை டிட்டர்மினன்ட் மெத்தட் ஆர் கிராமர்ஸ் ரூல், அணியை அணிக்கோவை முறையை பயன்படுத்தி தீர்த்தல் அல்லது கிராமரின் விதின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அணியின் தரம், ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் யூஸிங் எக்கோலன்ட் ஃபார்ம், ஏறுபடி வடிவம் பயன்படுத்தி அணியின் தரம் காண்க. இது மாதிரி எழுதும்போதே உங்களுக்கு தெரியுது, அப்போ இன்னொரு மெத்தட் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது. ஆமாம், அதை நான் பின்னாடி நடத்துகிறேன். இப்போ நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸை நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஃபைண்ட் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் யூஸிங் எக்கோலன்ட் ஃபார்ம். ஏறுபடி வடிவம் என்றால் என்ன, அதை கவனிங்க. முதலாவது இந்த 3 0 ஆக்கணும், ரெண்டாவது 2 0 ஆக்கணும், மூணாவது 4 0. இந்த 3 0 ஆகிட்டுன்னு சொன்னால் அதுக்கு தான் பேர் ஏறுபடி வடிவம். இந்த 3 நம்பரையும் 0 ஆகிட்டால் அதுக்கு தான் பேர் ஏறுபடி வடிவம். அதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், கூட்டலாம், பெருக்கலாம், வகுக்கலாம், கழிக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். அதுக்கு பேர் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், தமிழில் அணியின் உருமாற்றம். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு
3 0 ஆக்கணும்னா நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ரோவை 3ஆல் பெருக்க போகிறேன். 3 0 ஆக்கிறதுக்காக ஃபஸ்ட் ரோவை 3ஆல் பெருக்க போகிறேன். ஃபஸ்ட் ரோவில் 3ஆல் பெருக்கினா என்ன வரும் சொல்லுங்கள், 1 3 3 2 3 6 3 9 4 12. அப்போ சொல்லுங்கள் 3 6 9 12. இப்போ ரெண்டாவது ரோவை அப்படியே பார்த்து எழுதுங்க. ரெண்டாவது ரோவில் என்ன இருக்குது, 3 6 -9 12. அதை பார்த்து அப்படியே எழுதியாச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ரெண்டாவது நம்பரை 0 ஆக்கணும்னு சொன்னேன். அப்போ 0 ஆக்கணும்னா நான் என்ன செய்யணும், குறியை மாற்ற வேண்டும். எப்படி குறியை மாற்றணும், இங்கே மைனஸ் பண்ணணும், இங்கே மைனஸ் பண்ணணும், இந்த மைனஸ் என்ன ஆக்கணும், ப்ளஸ் ஆக்கணும், இதை என்ன ஆக்கணும், மைனஸ் ஆகும். அப்போது இது 2 கேன்சல் ஆகி 0, இது 2 கேன்சல் ஆகி 0. அப்போ ஃபுல்லாக என்ன வந்துடும், 0 0 0 0ன்னு வந்துடும். அதை கொண்டாந்து நம்ம என்ன செய்யணும்னா இங்கே எழுதணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் இதுக்கு பேர் டில்டான்னு சொல்லுவாங்க. அணியின் உருமாற்றத்துக்கு பேர் டில்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ரோவில் 1 2 -3 4. செகண்ட் ரோ ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. செகண்ட் ரோ ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் ரோவில் என்ன இருக்குது, 2 4 -6 8 இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன் அணியின் உருமாற்றினா இதை மட்டும்தான் 0 ஆக்கணுன்னேன். இதெல்லாம் 0 ஆகிடுச்சு, பரவாயில்ல, அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்காது. ரெண்டாவது எதை 0 ஆக்கணுன்னு, இதை 0 ஆக்கணுன்னு. அப்போ இது 2 0 ஆக்கணும்னா ஃபஸ்ட் ரோவை 2ஆல் பெருக்கணும். முந்தி என்ன பண்ணோம், 3 0 ஆக்கிறதுக்காக ஃபஸ்ட் ரோவை 3ஆல் பெருக்கணும். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், 2 0 ஆக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 2ஆல் பெருக்க போகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோவில் 2ஆல் பெருக்கு, 2 2 2 2 4 3 2 6 4 2 8. அப்போ என்ன செய்வேன், 2 2 2 4 3 2 6 4 2 8. இதை பார்த்து அப்படியே எழுது, 2 4 -6 8. இப்போது இது 0 ஆகாது. எப்போ 0 ஆகும், ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கணும், ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கணும், மைனஸை ப்ளஸ் ஆக்கணும், அப்போ தான் 0 ஆகும். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இப்போது இதை கொண்டாந்து இங்கே எழுதணும். இதுக்கு பேர் சொன்னேன் டில்டா. அணியின் உருமாற்றத்துக்கு பேர் டில்டா. ஃபஸ்ட் ரோவில் 1 2 -3 4. செகண்ட் ரோ ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. தேர்ட் ரோ பின்னா ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னேன், நான் இந்த 3 நம்பர் மட்டும்தான் 0 ஆக்கணும்னு. இதுக்கு தான் பேர் ஏறுபடி வடிவுன்னு சொன்னேன். இதை மாற்றும்போது மற்றதெல்லாம் 0 ஆயிடுச்சுன்னா அதுக்காக கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம தரம் கண்டுபிடிச்சிட்டோம். தரம்னா இங்கிலீஷில் ரேங்க். என்ன ஆன்சர்னா 1. எப்படி சார் 1 சொன்னீங்கன்னா, 2 ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு, மீதி 1 ரோ தான் இருக்குது, அதுதான் தரம். சரி சார், 1 ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு, 2 ரோ இருக்குன்னா தரம் 2. எதுவுமே 0 ஆகலை, ஆனால் ஏறுபடி வடிவம் வந்துடுச்சு அப்படின்னா தரம் 1. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 2 ரோ 0 ஆகிட்டு மீதி 1 ரோ இருக்குன்னா ரேங்க் 1. 1 ரோ மட்டும் 0 ஆகிருக்குதுன்னா மீதி 2 ரோ நம்பராக இருக்குதுன்னு சொன்னால் தரம் 2. 3 ரோ 0 ஆகலை, கம்ப்ளீட்டாக 0 ஆகலைன்னா தரம் 3ன்னு சொன்னேன். இப்போ நான் போட போகிறது எக்ஸசைஸில் உள்ள ஒரு சம் போட போகிறேன். அந்த சம் வந்து ரேங்க் 3 வரும். இப்போ நம்ம புக்கில் எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது ஏறுபடி வடிவம் கணக்கு. ஏறுபடி வடிவத்தில் ரேங்க் கண்டுபிடிக்கிறோம், அணியின் தரம். அப்போது ஃபஸ்ட்டு சம் என்னன்னு கேட்டால் வேறு ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த சம்மோடு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு சொன்னேன் ஏறுபடி வடிவம் எக்கோலன் ஃபார்ம் சொன்னால் இந்த 3 நம்பரை 0 ஆக்கணும். எது 2 5 7 இந்த 3 0 ஆக்கணும். சாரி, 2 5 -1 3 0 ஆக்கணும். இந்த 3 0 ஆக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். கூட்டலாம், பெருக்கலாம், வகுக்கலாம், கழிக்கலாம்னு சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் எது 0 ஆக்கணும், 2 0 ஆக்கணும். 2 0 ஆக்கணும்னா நான் என்ன செய்யணும், இதை 2ஆல் பெருக்கணும். எதை 2ஆல் பெருக்கணும், 1 1 1 3 2ஆல் பெருக்கு 2 2 2 6. ஸோ இங்கே எழுதிக்கிறேன் நான் 2 2 2 6. இப்போ செகண்ட் ரோ எழுதுங்க. செகண்ட் ரோவில் என்ன இருக்குது, 2 -1 3 4 இருக்குது. இப்போ 0 ஆகுமான்னு ஆகாது. ஏன் 0 ஆகாது, குறியை மாற்றணும். இதை மைனஸ் ஆக்கு, இதை ப்ளஸ் ஆக்கிடு, இதை மைனஸ் ஆக்கிடு, இதை மைனஸ் ஆகிடு. இப்போ 2ல் 2 போனால் 0, 2ம் 1ம் 3, 2ல் 3 போனால் -1, 6ல் 4 போனால் 2 2. ஸோ
இப்போ என்ன ஆன்சர் வந்துக்குது 0 3 -1 2. இதை கொண்டாந்து இங்கே எழுதுங்க பார்க்கலாம். டில்டாஸ்னா அணியின் உருமாற்றம். இதில் நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ரோ என்ன 1 1 1 3. செகண்ட் ரோ என்னவா மாறிடுச்சு 0 3 -1 2ஆக மாறிவிட்டது. இப்போ தேர்ட் ரோ அப்படியே எழுது 5 -1 7 11 எழுதியாச்சு. இப்போ நான் யாரை 0 ஆக்கணும்? 5 0 ஆக்கணும். 5 0 ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக நீ 5ஆல் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக 5ஆல் பெருக்கு 5 5 5 5 15. ஸோ அது எழுதி பார்க்கலாம். 5 5 5 5 15. இப்போ தேர்ட் ரோ எழுது 5 -1 7 11. இப்போ 0 ஆகும்னா ஆகாது. எப்போ 0 ஆகும்? மைனஸ் ஆக்கணும், இதை ப்ளஸ் ஆக்கணும், மைனஸ் ஆக்கணும், மைனஸ் ஆக்கணும். 5ல் 5 போனால் 0, 5 1 6, 5ல் 7 போனால் -2, 15ல் 1 போனால் 4. ஸோ இப்போ பாருங்கள் அணியின் உருமாற்றம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டில்டா. இதில் ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்குது 1 1 1 3. செகண்ட் ரோ 0 3 -1 2. தேர்ட் ரோ இப்போ கண்டுபிடிச்சது எழுதணும் 0 6 -2 4. பாருங்கள் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஏறுபடி வடிவம்னா இந்த 3 0 ஆக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் 2 0 ஆக்கிட்டேன். செகண்ட் என்ன பண்ணிட்டேன் 5 0 ஆக்கிட்டேன். இப்போ நான் எதை 0 ஆக்கணும்? 6 0 ஆக்கணும். 6 0 ஆக்கணும். இப்போ நம்ம 2 பார்த்தோம். 2 நம்பர்லையும் ஃபஸ்ட் ரோவை 2ஆல் பெருக்கினேன், ஃபஸ்ட் ரோவை 5ஆல் பெருக்கினேன். இப்போ நான் ஃபஸ்ட் ரோவை எதாலையும் பெருக்க மாட்டேன். ஏன்னு நீங்கள் பெருக்கி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தப்பு தெரியும், என்ன வரும்னு தெரியும். நீங்கள் எனக்கு வேணால் ஆடியோ மெசேஜாவோ இல்லை பின்னாடியோ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட் ரோவில் பெருக்கக்கூடாது. 6 0 ஆகிறதுக்கு செகண்ட் ரோ தேர்ட் ரோலேயே நம்ம நின்றுக்கணும். செகண்ட் ரோ என்ன இருக்குது 0 3 -1 2. தேர்ட் ரோவில் என்ன இருக்குது 0 6 -2 4. இப்போ நான் யாரை 0 ஆக்கணும்? 6 0 ஆக்கணும்னா இதை நான் 2ஆல் பெருக்கணும். அப்போ தான் 3 2 6. அப்போ என்ன வர சொல்லுங்கள்? இதை விட்டுடுங்க. இப்போ இது 2ஆல் பெருக்குங்க பார்க்கலாம். 0 3 2 6 2 2 2 4. இங்கே பார்த்து எழுது 0 6 -2 4. இப்போது இது கேன்சல் ஆகாது. அப்போது என்ன பண்ணு மைனஸ் 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 ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ 0 0 0 0. நம்முடைய எய்ம் என்ன? 6 தான் 0 ஆக்கணும். 6 0 ஆக்க போய் நமக்கு எல்லாமே 0 ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதை பற்றி பரவாயில்ல. நமக்கு வந்த ஆன்சரை அப்படியே எழுதணும், அதுதான் முக்கியம். இப்போது என்ன ஆன்சர் வந்துச்சு? 1 1 1 3 0 3 -1 2. இப்போ வந்த ஆன்சர் என்ன? இந்த ரோ ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு? நமக்கு 0 ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை ரோ 0 ஆகிக்குது? ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகிருக்குது, மீதி 2 ரோ இருக்குது. ஏறுபடி வடிவம் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் வந்துச்சு, எக்கோலன் ஃபார்ம் வந்துச்சு. அப்போது நம்ம என்ன செய்கிறோம்னா தரம் ரேங்க் ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் 2. ஏன் 2? ஒரு ரோ 0 ஆயிடுச்சு. 0 ஆனதை விட்டுணும். போன கணக்கில் 2 ரோ 0 ஆயிடுச்சு, மீதி ஒரு ரோ இருக்குது, அதனால் ரேங்க் 1 போட்டோம். இப்போ 2 ரோவும் 0 ஆகிட்டதுனால, சாரி ஒரு ரோ 0 ஆகிட்டதுனால மீதி 2 ரோ இருக்குது, அதனால் தரம் 2. இப்போ நான் கொடுக்க போகிற உங்களுடைய ஹோம்ஒர்க்கில் இது மட்டும் 0 ஆகாது, ஆனால் எக்கோலன் ஃபார்ம் வந்துடும். இதுவும் 0, இது மட்டும் தான் 0 ஆகாது. அப்போ தரம் என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ இது 0 ஆகலைன்னா ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகலை. அப்போ தரம் என்னன்னு போடுவீங்க? 3ன்னு போடுவீங்க. ஸோ நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு அதுக்குரியதான். நீங்கள் அதை செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ.